உலாவுகிறவராக, 7 நட்சத்திரங்களை தம்முடைய கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறவராக, அவர் வல்லமை உள்ள தேவனாக காணப்படுகிறார். எபேசு சபைக்கு யோவான் மூலம் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் எபேசு சபையின் தூதனுக்கு அவர் அறிவிக்கிற காரியம் என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய கையில ஏந்தி கொண்டவராக, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறவராக அவர் செயல்பட்டு ஆண்டவர் தரிசனத்திலே தம்மை வெளிப்படுத்தி ஆண்டவர் எபேசு சபையின் தூதனுக்கு அவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் கிரியைகளையும் உன் பிரயாசங்களையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபேசு சபை மக்கள் ஆண்டவருக்காக கிரியை நடப்பித்தவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கிரியை நடப்பித்தவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருக்கு என்று ஆத்துமாதாயம் செய்கிறதற்காக அவர்கள் கிரியை நடப்பிக்கிறவர்களாக செயல்பட்டார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக, நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய நாமத்திற்காக அவர்கள் பிரயாசப்படுகிறவர்களாக செயல்பட்டார்கள். ஒரு பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் எபேசு சபை மக்கள், எபேசு சபை தூதன் அவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்திற்காக பக்தி வைராக்கியம் காட்டி ஆண்டவருக்காக அவர்கள் பிரயாசப்பட்டு செயல்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். எப்படி பிரயாசப்பட்டு செயல்பட்டார்கள் என்றால், அதிகாலையில் எழுந்து ஜெபித்து வேதத்தை முறையாக வாசித்து தியானித்து அதை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணிவிட்டு பாருங்கள், அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஆத்துமாதாயம் செய்கிறதற்காக, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு புறப்பட்டு பிரயாசப்பட்டு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு சத்திய வெளிச்சத்தை அவர்களுக்கு காண்பித்து சத்திய வேத வசனத்தின் அவர்களுக்கு தெளிவாய் போதித்து எல்லா மக்களையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தும்படி அவர்கள் பிரயாசப்படுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல எபேசு சபை மக்களை போல எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம கர்த்தருக்காக கிரியை நடப்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்காக கிரியை நடப்பிக்கிறவர்களாக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக சத்திய வசனத்தினாலே சத்திய உபதேசத்தினாலே நடத்துகிறதற்கு நாம் கிரியை செய்கிறவர்களாக பிரயாசப்படுகிறவர்களாக செயல்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏராளமான சபைகள் நம்முடைய தேசத்தில் உலக நாடுகளில் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்காக கிரியை செய்கிற சபைகள் குறைவாக இருக்கிறது. கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு ஆத்துமாதாயம் செய்கிற சபைகளும் குறைவாய் காணப்படுகிறது. நீங்கள் நான் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு தேவன் தந்திருக்கிற உத்தரவாத பணியை நாம் உக்கிரான பணியாக ஏற்றுக்கொண்டு, நல்ல உக்கிரான பணியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று அறிந்து இந்த பணியை நாம் உத்தரவாதத்தோடு செய்து நிறைவேற்றுகிறவர்களாக, நாம் ஜெயம் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுகிறதற்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காகவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்காகவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனங்களுடைய மீட்பின் ரட்சிப்புக்காகவும் நாம் பிரயாசப்படுகிறவர்களாக செயல்படணும். அப்படி செயல்படுவோமானால் ஆண்டவர் நம்மேல பிரியமாக இருந்து நம்மை வல்லமையாக பயன்படுத்துவார். நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி எங்கும் தேவன் நம்மை பிரகாசிக்கிற பிள்ளைகளாக வாழ வைப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே வாசிங்க. உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை உன் பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன். எபேசு சபை மக்களிடத்தில் நல்ல பொறுமை இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களிலே நல்ல ஒரு பொறுமை உள்ள தேவகுமாரனாக அவர் வாழ்ந்து ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தினார். ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். அவர் நல்ல பொறுமை உள்ளவராக இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல அவர் சத்தமிடாதிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் பொறுமையாக எல்லாவற்றையும் தம்மை தாழ்த்தி சகித்து அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து ஆண்டவர் பிதாவுடைய வலது வாரிசத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேன்மையான பாக்கியத்தை ஆண்டவர் பெற்று அனுபவிக்கிறதற்கு அவர் பூமியில தேவகுமாரனாய் வாழ்ந்த நாட்களில் பொறுமை உள்ளவராக வாழ்ந்தார். பொறுமை நமக்கு முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் எல்லா காரியத்திலும் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொறுமையினாலே உங்கள்
ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப பொறுமையாக இருக்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய ஆத்துமாவை காத்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். நீங்களும் நான் இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி மூச்சு இருக்கிறது வரையிலும் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல பொறுமை உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தி நம்முடைய ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எபேசு சபை மக்கள் நல்ல பொறுமை உள்ள சபை மக்களாக வாழ்ந்தார்கள். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நல்ல பொறுமை உள்ளவர்களாக வாழ வேண்டும். அதுபோல பொல்லாதவர்களை அவர்கள் சகிக்க கூடாது இருந்தார்கள். எபேசு சபை மக்கள் வாழ்ந்த காலத்திலே அந்த சபை மக்களை சுற்றிலும் பொல்லாத மக்கள் இருந்து கொண்டு பொல்லாத கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த எபேசு சபை மக்கள் பொல்லாதவர்களுடைய கிரியைகளை, பொல்லாதவர்கள் செய்கிற காரியங்களை சகிக்க கூடாமல் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் கூட பொல்லாத மனுஷர்கள், பொல்லாத மனுஷிகள் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று மாய்மாலமாக பிழைப்புக்கு ஊழியம் செய்கிற கள்ள ஊழியக்காரர்கள், கள்ள ஊழியக்காரிகள் இருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் இருந்து கொண்டு நமக்கு விரோதமாக பொல்லாத காரியங்களை செய்து நம்மை வேதனைப்படுத்துவார்கள், மனமடி வாக்குவார்கள். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விடாதபடிக்கு நம்மை தடை பண்ணுவார்கள். சபையில வருகிற ஆத்துமாக்களை வரவிடாதபடி தடை பண்ணுவார்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க விடாதபடி ஒவ்வொரு நாளும் நம்மை சோர்வுக்குள்ளாக்கி நாம் கர்த்தரை விட்டு வழி விலகி போக வேண்டும் என்கிறதற்காக இந்த பொல்லாத மனிதர்கள், பொல்லாத மனுஷிகள் பொல்லாத காரியங்களை நடப்பிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை கண்டும் நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. பொல்லாதவர்கள் என்ன கிரியைகளை நடப்பித்தாலும் அவைகளை நாம் சகித்துக் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலனை தரித்துக் கொண்டு கர்த்தருக்காக நாம் இன்னும் பக்தி வைராக்கியம் கொண்டு எழுப்பி செயல்படுகிறவர்களாக, கர்த்தருடைய நாமத்தை எங்கும் உயர்த்துகிறவர்களாக, கர்த்தருடைய இரட்சிப்பின் சுவிசேஷ ஒளியை எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்தி இரட்சிப்பின் சத்தியத்தினாலே ஜனங்களை தேவனுடைய அன்புக்கு நேராக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நாம் வழிநடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் ஊழியம் செய்கிற இடத்துல எங்கு நாம் விடுதலையோடு ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் எப்பொழுது நினைக்க முடியாது. ஏனென்றால் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். பொல்லாத மனிதர்கள், பொல்லாத மனுஷிகள் தான் ஏராளம் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ள கூட இன்னைக்கு பொல்லாத மனுஷர்கள், பொல்லாத மனுஷிகள் பலர் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் செய்கிற காரியங்களை சகிக்க முடியாத காரியங்களாகத்தான் இருக்கும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினாலும், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலும், இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையின் பலனினாலும் இவைகளை எல்லாவற்றையும் நாம் சகித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே வைத்திருக்கிற பாதையிலே, ஆண்டவருடைய வழியிலே நாம் செம்மையாய் நடக்கிறவர்களாக, ஜனங்களை இடராமல் செம்மையாய் நடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். பொல்லாதவர்கள் இருந்து கொண்டு பொல்லாத கிரியைகளை தான் நடப்பிப்பார்கள். ஆனால் நீங்களும் நானும் தான் நல்ல ஒரு சகிப்பு தன்மை உள்ளவர்களாக இருந்து பொல்லாதவர்கள் எய்கிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களை அழித்து போட்டு பொல்லாதவர்களுடைய பொல்லாத கிரியைகளை அழித்து நிர்மூலமாக்கி ஜெயம் பெற்றவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. கரங்களை கட்டளையா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த கீழே வாசியுங்கள். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று, தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள், கள்ள அப்போஸ்தலர்கள். இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சபைகளில் போய் நாங்கள் அப்போஸ்தலர்கள், கர்த்தராலே அப்போஸ்தலர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அப்போஸ்தல பட்டம் பெற்றவர்கள் என்று சொல்லி போய் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி மக்களை போய் உபதேசம் கொடுத்து வஞ்சிக்கிறவர்கள். நாம் பிரயாசப்பட்டு நாம் சகிப்பு தன்மை உள்ளவர்களாக இருந்து பொறுமையாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்த மிகுந்த வருத்தத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு பொல்லாதவர்களை சகித்து, பொல்லாதவர்கள் செய்கிற கிரியைகளை சகித்து
வைத்தால் இந்த மக்களுக்கு பொய் உபதேசத்தை கொடுத்து இந்த மக்களை வஞ்சிக்கிறதற்கு கள்ள அப்போஸ்தலர்கள் எழும்புவார்கள். அன்றைக்கு எபேசு சபையில அப்படிதான் கள்ள அப்போஸ்தலர்கள் எழுப்பி பொய் உபதேசத்தை உபதேசமாக கொடுத்தார்கள். இதை பாருங்கள், எபேசு சபையின் தூதன் கண்டு கொண்டார். அல்லேலூயா. அவர்கள் அப்போஸ்தலர்கள் தானா என்று சோதித்து அறிந்து அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்லாது இருக்கிறதையும் அவர்கள் பொய்யாய் இருக்கிறதையும் அந்த சபை பாருங்கள் மேய்ப்பன் அந்த சபை தூதன் கண்டு கொண்டார். அல்லேலூயா. அதுபோல எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடைசி காலங்களிலும் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறவர்களும் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்களும் மேய்ப்பர்கள் என்று சொல்லுகிறவர்களும் ஏராளம் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிலே பார்க்கும் பொழுது ஏராளமானவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள மேய்ப்பர்கள், கள்ள அப்போஸ்தலர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பொய்யார் என்று நாம் அடையாளம் கண்டு இவர்களுடைய பொய் உபதேசங்களுக்கு நாம் செவி கொடுக்காதபடி இவர்களை நம்மை விட்டு அகற்றி நாம் அல்லது இவர்களை விட்டு வேறுபட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளோடு வந்து பரிசுத்தவான்களோடு பரிசுத்தவாட்டிகளோடு இணைந்து சுத்த மனதோடு தேவனை தொழுது கொண்டு சுத்த இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றி கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தரை தொழுது சேவிக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து நாம் சகித்துக் கொண்டிருக்க வேண்டும். நாம் பொறுமையாக இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவருக்காக இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இப்படி செய்து கொண்டிருந்ததுதான் எபேசு சபை. இந்த சபையின் கிரியைகளை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அதுபோல நீங்கள் நானும் செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆண்டவருக்காக நாம் படுகிற பிரயாசங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் நாம் பொறுமையாக இருக்கிறதையும் பிரயாசப்படுகிறதையும் நாம் சகித்துக் கொண்டிருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிற பொய்யாருடைய கூட்டத்தை நாம் சோதித்து அறிந்து கொண்டதையும் நாம் ஆண்டவருக்காக பொறுமையாக இருந்து இளைப்படையாமல் கிரியை நடப்புகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையில் நமக்கு மிகுந்த பலனை தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அளிக்கும்படி அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது நீங்கள் நானும் மிகுந்த பலனை பெற்று அனுபவிக்கும்படி ஆண்டவருக்காக வல்லமையாக எழுப்பி செயல்படுகிறவர்களாக காணப்படுவோம். வல்லமையாக ஊழியம் செய்வோம். ஆண்டவருடைய நாமத்தை எங்கும் உயர்த்துவோம். எதை கண்டு பயப்படாதபடி, யாருக்கும் அஞ்சாதபடி, கர்த்தருக்கென்று எழுந்து நிமிர்ந்து சிங்கத்தை போல தைரியமா நின்று காண்டாமிருகத்தை போல கர்த்தருடைய பலனை பெற்று கர்த்தருக்காக எழும்பி செயல்படுகிறவர்களாக எரிந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளாக வாழுவோம். கர்த்தருடைய வருகையில் மிகுந்த பலனை நமக்கு தருவார். அல்லேலூயா.